என் அன்பு குழந்தையே, இன்று நீ வியக்கும் வண்ணம் 100 மடங்கு பலன்களை கைமேல் தர வந்துள்ளேன். எனது இந்த வார்த்தைகளை சற்று கவனமாக கேள். இது இந்த சூழ்நிலையில் உனக்கு மட்டுமே புரியும். உனக்கு புரிந்துவிட்டால் 100 மடங்கு பலன்கள் நிச்சயம் கிடைக்கும். முழுவதுமாக கேள். வாழ்க்கையில் என்ன நடக்கும் என்கின்ற பயத்துடனே வாழ்கின்றாய். அடுத்தது என்ன நடந்தாலும் பார்த்து கொள்ளலாம் என்று துணிந்து நில். உன்னுடைய பின்னால் உன்னுடைய அப்பா நான் இருக்கின்றேன். உன்னுடைய தேவைகளை பற்றி அதிகமாக யோசிக்காதே. சரியான நேரத்தில் எல்லாம் உன்னை தேடி வரும். உனக்கு எப்படி கொடுக்க வேண்டும், என்ன கொடுக்க வேண்டும், யார் மூலம் கொடுக்க வேண்டும் என்று எல்லாம் எனக்கு தெரியும். நான் சரியாக அதை செய்து கொண்டுதான் இருக்கின்றேன். உன்னுடைய துயர் நீக்க உன்னுடைய இல்லம் நாடியும் வருவேன். நீ கேட்பதை உனக்கு தருவதற்காக எந்த நிலையில் இருந்தாலும் நான் வருவேன். நீ எந்த திசையில் செல்கின்றாயோ அந்த திசையில் உனக்கு முன்பாகவே சென்று உனக்கு நான் காட்சி தருவேன். என் குழந்தையை காப்பதை தவிர வேறெந்த வேலை எனக்கு இல்லை. உன்னுடைய வாழ்க்கையை சரி செய்வது உன்னுடைய அப்பாவாகிய என்னுடைய கடமை. எல்லாம் உனக்கு நன்மையாகவே செய்து தருவேன். என்னுடைய பிள்ளையான நீ யாரையும் ஏமாற்றும் எண்ணத்தோடு பழகுவதில்லை. உறவாக இருந்தாலும் நட்பாக இருந்தாலும் உண்மையாகவே பழகுகின்றாய். உன்னுடைய உண்மை நேர்மையெல்லாம் மதிப்பில்லாமல் போய்விட்டதே என்று நினைத்து வருந்தாதே. உண்மை நேர்மையெல்லாம் அழியாத சொத்து. காலம் செல்ல செல்லத்தான் அதன் மதிப்பு நன்கு தெரியும். அவர்களுக்கு எப்போதும் நல்லதுதான் நடக்கும். பிறர் மனம் மகிழ நாம் காரணமாக இருக்கிறோம் என்றால் நாம் சரியாக வாழ்கிறோம் என்று அர்த்தம். அத்தகைய வாழ்க்கை பாதையை வாழ்வின் இறுதி வரை தவற விடாதே. இன்று நான் உனக்கு தரும் இந்த வாக்குகள் எல்லாம் வெறும் சொற்கள் அல்ல. பிரம்மதேவன் எழுதும் தலையெழுத்திற்கு சமம். மனிதனுடைய கர்ம வினைகளின் பலன்களையும் தடுத்து நிறுத்தும் சக்தி வாய்ந்தவை உன்னுடைய அப்பா என்னுடைய சத்திய வாக்குகள். உன்னுடைய நம்பிக்கையை இழக்காதே. அற்புதங்கள் எப்போது வேண்டுமானாலும் நிகழலாம். நான் உனக்கு பதில் அளிக்கின்றேன். ஒரு நாளும் கவலை கொள்ளாதே. சில எண்ணங்கள் நிறைவேறவில்லை என்றால் வாழ்க்கை முடியாது. ஏதோ ஒரு காரணத்தால் இறைவன் உன்னை காப்பாற்றி இருக்கிறான் என மகிழ்ச்சி கொள். உனக்கான கால நேரம் வரும்போது நீ இழந்ததையும் கிடைக்காமல் விட்டதையும் நிச்சயம் பூரணமாக பெறுவாய். அதில் நீ நம்பிக்கை கொள். உன்னுடைய நீண்ட நாள் கோரிக்கைகள் யாவும் ஒரு நாள் நிச்சயம் நிறைவேறப் போகின்றது. உன்னுடைய விதி என்றும் என்னுடைய தலையெழுத்து என்றும் உன்னை நீயே நொந்து கொள்ளாதே. விதி என்கின்ற பெயரில் எது வந்தாலும் இந்த பெருமாளின் சக்தி வந்து காக்கும் என்று திரும்ப திரும்ப சொல்லிக்கொள். உன்னை சுற்றி இருப்பவர்கள் திடீர் என்று தாழ்ந்து போகும் போதும் வீழும் போதும் அழும்போதும் கூட அது அவர்களின் கர்ம வினைகளால் வந்தது என்பதை உணர்ந்து அமைதியாக இரு. எதை பார்த்தும் நீ பயப்படாதே. நான் இதுவரை உன்னுடைய அசைக்க முடியாத நம்பிக்கையாக இருக்கிறேனோ அதுவரை உனக்கு எந்த தீங்கும் வராது. உனது கரங்களும் கால்களும் திடப்படுத்தப்படும். உன்னை நம்பி வருபவர்கள் யாராக இருந்தாலும் மனப்பூர்வமாக உதவி செய். திரும்ப வரும் என பலனை எதிர்பார்க்காதே. அதற்கான பலன்களை நான் உனக்கு சேர்க்க வேண்டிய நேரத்தில் சேர்ப்பேன். உன்மேல் போராமை உள்ளவர்களை பார்த்தும் உன்மேல் விரோதமாக பேசி திரிப்பவர்களை பார்த்தும் நீ பயப்படாதே. என்னை மீறி யாரும் உன்னை நெருங்க முடியாது. என்னை மீறி யாராலும் உன்னை எதுவும் செய்துவிடவும் முடியாது. உன்னிடத்தில் இருந்து நான் எல்லாவற்றையும் எடுத்துக்கொள்ள போகின்றேன். எல்லாவற்றையும் என்றால் எல்லாவற்றையும் தான். உனது கர்மாக்களையும் உனது துன்பங்களையும் உனது சோதனைகள் வேதனைகள் கண்ணீர்கள் கலக்கங்கள் சிக்கல்கள் தடைகள் பிரச்சனைகள் என்று எல்லாவற்றையும் நான் எடுத்துக்கொள்ள போகின்றேன். பிறகு உனக்கு 100 மடங்கு பலன்களை தருவேன். இன்று இதை நீ இப்போது கேட்டுக்கொண்டிருந்தால் இத்தனை நாட்கள் காத்திருப்பிற்கும் பொறுமைக்கும் 100 மடங்கு பலனை நிச்சயம் நீ பெறுவாய். 100 மடங்கு சந்தோஷத்தையும் நிறைவாய் பெறுவாய். இது என்னுடைய சத்திய வாக்கு. நம்பிக்கையோடு இரு. அனைத்தும் நல்லதாகவே நடக்கும்.
என் அன்பு குழந்தையே, உன்னுடைய சிக்கல்கள் தீர்ந்தது, உன் தடைகள் விலகியது. இனி நீ இழப்பதற்கு ஒன்றும் இல்லை. தடைப்பட்டு நின்ற காரியங்கள் எல்லாம் இதோ இப்பொழுதே நடக்கும். இழுபறியாக இருந்த காரியங்களுக்கு ஒரு முடிவு கிடைக்கும். நீ காத்திருந்த அந்த மகிழ்வான தருணங்களை நீ சந்திக்க போகின்றாய். இந்த வார்த்தை பலிக்குமா? கழுத்து வரை இருக்கும் பிரச்சனைகள் சட்டென்று எப்படி நீங்கும், நினைத்த காரியங்கள் எப்படி முடியும் என்றெல்லாம் அதிகமாக யோசிக்காதே. வாழ்க்கையில் நடக்கும் விஷயங்கள் எல்லாம் நம் புத்திக்கும் யூகத்திற்கும் அப்பாற்பட்டது. அவையெல்லாம் அளவிட முடியாத நுட்பங்கள் வாய்ந்தது. ஆராய்ந்து பார்த்தால் அதன் அர்த்தம் உனக்கு விளங்கும். உன்னுடைய எண்ணங்களும் மனநிலையும் தராசு போல ஒரே சமநிலையில் இருக்க வேண்டும். கஷ்டத்திலும் வெற்றியிலும் தன்னிலை மாறாத உறுதி உனக்கு வேண்டும். ஜெயிப்பதற்காகவோ தோற்பதற்காகவோ யாரும் பெயர் கொண்டு பிறப்பதில்லை. நடுவில் வாழும் வாழ்க்கையில்தான் உன்னுடைய வாழ்க்கை எந்த திசையில் போகும் என்று தீர்மானிக்கப்படும். நீ உயரமாய் எழுந்து நின்று வெல்வாய் என்று ஒவ்வொரு முறையும் நான் உனக்கு சத்திய வாக்கு வழங்கிக் கொண்டுதான் இருக்கின்றேன். இருந்தும் நீ ஏன் இப்படி பயப்படுகின்றாய்? உன்னில்தான் நான் இருக்கின்றேனே. உன்னால் என்னை விட்டு ஒரு நொடி கூட அசைய கூட முடியாது. நீ என் உயிரில் உருவான என் உயிர் பிள்ளை. உனக்கும் எனக்கும் எவ்வித பிரிவும் இல்லை. இந்த வார்த்தைக்கு கூட இங்கே இடமில்லை. என்றும் நம் பந்தம் தொடர்ந்து கொண்டேதான் இருக்கும். வாழ்க்கையில் பள்ளம் மேடு பாரம் இருப்பது சகஜம்தான். ஆனால் நீயோ மனதில் பாரத்தை வைத்துக் கொண்டு என்ன வரம் கேட்பது என்று தெரியாமல் கலங்கிக் கொண்டிருக்கின்றாய். இப்படி மரத்து போன நிலையில் இருக்கவா உன்னை உன்னிடமே விட்டு உறுதியாக வடிவமைத்துக் கொண்டிருக்கின்றேன். உன்னிடம் இருக்கும் நேர்மையையும் உண்மையையும் பண்பு மாறாத குணத்தையும் கண்டுதானே உன்னை நான் என் வசம் இழுத்துக் கொண்டேன். உன்னை என் பிள்ளையாக வரித்துக் கொண்டுள்ளேன். பிறகு எதற்காக எப்பொழுதும் இழப்புகளை பற்றியே நினைத்துக் கொண்டிருக்கின்றாய்? நீ எப்பொழுது எதை செய்தாலும் இதனால் இழப்பு ஏற்பட்டு விடுமோ, இதில் நாம் தோல்வி அடைந்து விடுவோமோ என்று கலங்கிக் கொண்டிருக்கின்றாய். முதலில் உன் மனம் எதிர்மறையாகவே அனைத்தையும் சிந்திக்கின்றது. நீ வெளிப்படையாக சொல்லாவிட்டாலும் உன் ஆழ் மனதில் ஒரு எதிர்மறையான நம்பிக்கைதான் நிலவுகின்றது. அது எதிர்மறையான எண்ணம் என்று கூறுவதை விட வாழ்க்கையின் மீதான ஒரு பயம் என்று கூறலாம். ஏனென்றால் உன்னுடைய வாழ்க்கையில் அத்தனை சுலபமாக எவ்வித வெற்றியையும் நீ பெற்றதில்லை. நீ கண்டதெல்லாம் இழப்புகளும் தோல்விகளும். அதன் தாக்கத்தினாலேதான் எது செய்தாலும் உனக்கு ஒரு பயம் ஏற்படுகின்றது. ஆனால் இனி அந்த பயம் என் பிள்ளைக்கு தேவையில்லை. ஏனென்றால் தாங்கி பிடிக்க தாயாய், தூக்கி நிறுத்த தந்தையாய் நான் உன்னுடனே இருக்க நீ தோல்வியடைய போவதில்லை. இனி நீ எதையும் இழக்கப் போவதும் இல்லை. எல்லாவற்றையும் மாற்றி உனக்கு ஒரு நிம்மதியான வாழ்க்கையை நான் கொடுக்கப் போகின்றேன். நம்பிக்கையோடு இரு.